ஹாய் ஹலோ டாக்டர் விகடன் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ரொம்ப நீண்ட நாள் கேள்விக்கான பதில் தாங்க. நம்ம எல்லாருமே நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா டாக்டரை பார்க்க போறோம். அவங்க நம்மளுக்கு இமீடியட்டா சொல்றது இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான சாம்பிள்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல நம்ம போய் வந்துட்டு லேப்ல எடுத்துட்டு இருந்தோம் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ வீட்லயே வந்து அதுக்கான டெஸ்ட் சாம்பிள்ஸ் எல்லாம் வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குங்க. ஸோ ஒரு பிளட் சாம்பிளோ இல்லை ஒரு யூரின் சாம்பிளோ நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அதை அவங்க எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, என்னென்ன அதுலேருந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, அதை வச்சு நம்மளுக்கு எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத எனக்கு ரொம்ப தெளிவா டீட்டெயில்டா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எனக்கு ரொம்ப நாளா இருந்த டவுட், உங்களுக்கும் அந்த டவுட் இருக்கும்னு தெரிஞ்சிருக்கேன். வாங்க போலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸே நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயில்டா பார்த்து கரெக்டா சொல்றதுக்காக ஒரு பேத்தாலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. டாக்டர் மோனிகா, வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? சூப்பர், நானும் நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக்டர் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன்ல இந்தந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வாங்க, அப்பதான் எங்களால் டயக்னோஸ் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா நாங்களும் பிளட் இது சாம்பிள் அந்த சாம்பிள்லாம் கொடுத்துட்றோம். ஆனால் ரிப்போர்ட் வரதுக்கு நடுவில் ஒரு இது நடக்குதுல்ல, அந்த விஷயம் என்னன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ டாக்டர் என்ன டெஸ்ட் கேட்குறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு பேஷண்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே, ஓவர் ஃபோன் கால். ஸோ ஹெல்ப்லைன்லாம் நம்பர்ஸ் இருக்குது, அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் காமிச்சிட்டு அங்கேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன ப்ரீ ரிக்வசிட்ஸ்னு சில விஷயம் இருக்குது. ஸோ ஃபாஸ்டிங் சாம்பிள்னு கொடுக்கும்போது பேஷண்ட் ஹேஸ் டு கம் இன் ஃபாஸ்டிங், எதுவுமே சாப்பிடாம எம்டி ஸ்டமக்கில் வரணும். ஸோ இன்கேஸ் பேஷண்ட் வந்து டயபெட்டிக்காக இருக்காங்க அப்படின்னா மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு வரலாம். பிகாஸ் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டட்னு ஒன்று இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு அப்புறமா. ஸோ சாப்பிட்றதுக்கு அப்புறமா மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு தான் தே ஹேவ் டு கிவ் த சாம்பிள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தே கேன் கேரி த மெடிசின்ஸ் அலாங் வித் தெம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் த பேஷண்ட் கம்ஸ் இங்கே வந்ததுக்கு அப்புறமா we will look through the prescription and ஏதாவது instructions இருந்துச்சுன்னா we'll give the patient. If there are no fasting sample இல்லை அப்படின்னா then patient can டைரெக்டாக வந்து கொடுத்துடலாம், சாம்பிள் கொடுத்துடலாம். ஸோ பேஷண்ட் வந்து ஒன்ஸ் பேஷண்ட் கம்ஸ் we'll make them sit கம்ஃபர்டபுளாக உட்காந்ததுக்கு அப்புறமா we will tell the person, phlebotomistன்னு இருப்பாங்க. ஸோ they will only take the blood. So they will be very in a hygienic process தான் எடுப்பாங்க blood. So they will have to wear their mask and glove, and then there's a swab, something called as alcoholic swab. அதை வச்சு தான் they will clean the surface where they are taking the blood sample. அங்கேருந்து blood எடுப்பாங்க. So which is usually left hand இருந்து they will take the blood. ரைட் ஹேண்ட்லேருந்து எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் they can take. The flow is very good on the left side, அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட் சூஸ் பண்ணிப்போம். ஓகே, சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ்ன்றதை பார்த்துடலாமா? ஸோ பேஷண்ட் ஃபஸ்ட்டு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்ததுக்கப்புறமா யூ கேன் டேக் த பிளட். ஸோ தே வில் கெட் என்ன பேஷண்ட் வந்து பில் பண்ணியிருக்காங்களோ தே வில் கெட் அ கோட். ஸோ அதுக்கு அண்ட் ஒரு ஃபார்ம் மாதிரி அவங்களுக்கு வந்துடும். அக்கார்டிங் டு தட் ஓன்லி அவங்க வந்து சாம்பிள் எடுப்பாங்க. There are a lot of color tubes which are kept here. So அந்த color tubes வந்து ஒன்று ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்ந்த ஒரு கலராக இருக்கும். ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு பர்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் போகும், ஹெமட்டாலஜி. இப்போ கிரேன்றது வந்து சுகருக்கு போகும். ஸோ அந்த மாதிரி சிலது. ஸோ வாட் எவர் என்ன பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி they will take the blood. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய டவுட் டாக்டர், இந்த மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி கட்டி கையை கொஞ்சம் இறுக்கிட்டு தான் வந்துட்டு நிறைய வாட்டி பிளட் வந்து டெஸ்ட்டுக்கு எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது எதனால் அந்த பெல்ட் கட்டுறாங்க? ஸோ ஃப்ளோ வந்து நல்லா இருக்கிறதுக்கு. நாட் எவ்ரிபடி ஆர் ஹெல்தி இல்லையா இப்போலாம். ஃபார் திஸ் ஐ திங்க் இந்த என்வாயர்மெண்ட்டு நாட் எவ்ரிபடி எல்லாருமே ஹெல்த்தியாக வரதில்லை. அண்ட் ஒன் மோர் திங், ஹீமோக்ளோபின்ன்றது வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ஹீமோக்ளோபின் அப்படின்னு இருக்கும்போது பேஷண்ட்ஸ் வந்து லோ ஹீமோக்ளோபினோட வரும்போது ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். லோ பிளட் பேசிக்கலி பிளட் கம்மியாக இருக்கும்போது ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார் ஆல் அது எல்லாமே வந்து ப்ராசஸை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு தான் we do that. இந்த பெல்ட் கட்டுறது. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கும்போது குவான்டிட்டி வந்துட்டு சில டைம் நிறையா எடுத்துருவாங்க, சில டைம் கம்மியாக எடுப்பாங்க. ஐயோ எனக்கு நிறைய ரத்தம் எடுத்துட்டியா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் வரும்ல பேஷண்ட் சைட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் குவான்டிட்டி இருக்கா பிளட் கலெக்ட் பண்ணும்போது? ஆமாம் இருக்குது. ஸோ ஒரு டியூபுக்குமே ஒரு குவான்டிட்டி இருக்கும். ஓகே. ஸோ அண்ட் இட் இஸ் ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ பேசிக்லி இந்த பர்பிள் டாப் வேக்கிட்டேனர் எப்படின்னா இந்த பிளாக் மார்க் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு தான் we have to take sample. ஓகே.
ஓகே, ஏன்னா இஃப் இட் இஸ் லெஸ் தென் இந்த மார்க்கு விட கம்மியாக இருக்குது அப்படின்னா மிஷின் வி ரிஜெக்ட், சாம்பிள் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே ஓகே, ஏன்னா வேல்யூஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, which won't be appropriate to the patient's values. இப்போ இந்த பர்பிள் கலர்ல வேற ஏதாவது நீங்க கேஸ் ஏதாவது ஃபில் பண்ணி வச்சிருப்பீங்க? இல்ல அதுக்குள்ள ஒரு லிக்விட் கெமிக்கல் இருக்கும் which will not allow this particular tube to clot ஆகக்கூடாது. ஏன்னா இந்த டியூப்ல தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுக்கிறோம். இறுகிடக்கூடாது அந்த blood. எக்ஸாக்ட்லி, பிளட் வந்து கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு இது. ஸோ வெரஸ் இது நீங்க பாத்தீங்கன்னா ஜெல் டியூப்னு சொல்லுவோம். you see this white color gel. ஆமா. ஸோ இதுக்கு வந்து இந்த பிளாக் மார்க் வரைக்கும் எடுக்கணும். இது வந்து வேரியஸ் டெஸ்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கலாம், சிராலஜி பார்க்கலாம், லைக் ஹெச்ஐவி, ஹெச்பிசிஜி, அந்த மாதிரி வேரியஸ் டெஸ்ட் அது பார்க்கலாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ரீனல் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிபிட் ப்ரொஃபைல், அந்த மாதிரி வேரியஸ் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ எவ்ரி டியூப் ஹேஸ் அந்த மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு தட் வி ஹேவ் டு டேக். ஸோ பிளட் எடுத்துட்டு சிரிஞ்சிலேருந்து தான் இது எல்லாத்தையும் மாற்றி ஊற்றுவாங்க ஃபார் வேரியஸ் டெஸ்ட். கரெக்டுங்களா? இதுலேருந்து ஒன்றுத்துக்கு மாற்ற முடியாது. எக்ஸாக்ட்லி, சிரிஞ்சிலேருந்து ஊற்றுறது இப்போ வந்து அக்கார்டிங் டு NABL நார்ம்ஸ் படி வி ஷுட் நாட் டூ இட். ஏன்னா ஒன்ஸ் யூ ஓப்பன் திஸ் டியூப், இதுலேருந்து இன்னொரு டியூப் தெர் இஸ் ஒரு இது இருக்கு. ஸோ கலர் கோடடாக தான் வி கேன் டேக் த பிளட். ஓகே, ஆஃப்டர் ஈச் கலர்ஸ், நோ, லைக் யூ கேன் சே தட் தெர் இஸ் அ பர்பிள் கலர் தேர். ஸோ அதுக்கு முன்னாடியே யூ கெட் திஸ் இந்த yellow கலர். ஸோ அந்த மாதிரி ஒரு தெர் இஸ் அ ஃப்ளோ இன் விச் ஆர்டர் ஆஃப் ட்ரா சொல்லுவோம். தட் இஸ் அன் ஆர்டர் வேர் த phlebotomist has to follow. அந்த பிரகாரம் தான் நம்ம பிளட் வித்ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. இதை பார்க்கும்போது சில டைம் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் எடுத்துருவாங்க, சில டைம் குத்தி எடுப்பாங்க, சில டைம் இந்த இடத்துல இருந்து எடுப்பாங்க, சில டைம் இங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? மேபி நீங்க இது சொன்னதுனால அந்த சிரிஞ்ச் டூ இது மாற்றக்கூடாதுன்றதுனால என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எடுக்கிறாங்களா? ஆமாம், அதுக்கு தான் வி யூஸ் சம்திங் கால்ட் அஸ் வேக்யூம். ஓகே, வேக்யூம் போட்டு எடுக்கிறது வந்து யூ கேன் யூஸ் நம்பர் ஆஃப் வேக்யூடேனர்ஸ். இந்த டியூப் வந்து எத்தனை டியூப் வேணா நீங்க அதில் இன்சர்ட் பண்ணி யூ கேன் டேக் த சாம்பிள்ஸ். சிரிஞ்ச் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து தட்ஸ் பிகாஸ் ஆஃப் மிக்சிங் ஆஃப் த கெமிக்கல்ஸ். இப்போ ஒரு இதில் வந்து கிளாட் ஆகக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும், சில இதில் கிளாட் ஆகணும்னு ஒரு இது. ஸோ இதில் வந்து கிளாட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது எடுத்ததுக்கு அப்புறமா தான் வி ஹாவ் டு டேக் திஸ் சாம்பிள். ஓகே, எடுக்கும் போதே யா இப்போ நீங்கள் வேக்யூம் போட்டு எடுக்கும் போதே இஃப் யூ ஹட் அப்சர்வ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் இந்த டியூப் எடுத்ததுக்கு அப்புறமா தான் தே வுட் டூ திஸ். பிகாஸ் வேக்யூம் போட்டு எடுக்கும்போது ஒரு டியூப்லேருந்து இன்னொரு டியூப் கண்டாமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் தே டூ. ஸோ தட்ஸ் வே வி ஃபாலோ த ஆர்டர் ஆஃப் ட்ரா. இந்த பிளேஸ் மாற்றி எடுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அங்கே வரல வெயின் சப்போஸ் ரொம்ப ஃபீபிளாக இருக்குது. சி பேஷண்ட்ஸ் வந்து தே கம் வித் எம்டி ஸ்டமக்குன்னு சொல்லுவோம். தே மைட் நாட் ஹேவ் வாட்டர் ஆல்சோ. ஸோ 12 hours வாட்டர் குடிக்காமல் வந்திருப்பாங்க, வெயின் கிடைக்காது ஒரு வாட்டி. ஸோ வி டெல் தெம் டு இஃப் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கலன்னா வி டோன்ட் கீப் ப்ரிக்கிங் எவ்ரி பார்ட் ஆஃப் த ஹேண்ட். ரேதர் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வில் மேக் தெம் சிட் கம்ஃபர்டபிளி, மேக் தெம் ட்ரிங்க் வாட்டர். நல்லா ஹைட்ரேட் ஆனதுக்கப்புறமா வில் ஆஸ்க் தெம் டு கிவ் த பிளட் சாம்பிள் இஃப் இன்கேஸ் வரலை அப்படின்னா, வெயினில் வரலை அப்படின்னா. முன்னாடிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக சிரிஞ்சில் தானே எடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு வித்தியாசமாக என்னமோ சொல்கிறீங்க வேக்யூம்னா, அது என்னது? வேக்யூம்ன்றது வந்து வென் லாட் ஆஃப் டெஸ்ட், நிறைய டெஸ்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனில் நிறைய டெஸ்ட் இருக்கும். சிபிசி, ESR, அது மாதிரி நிறைய லிபிட் ஃபங்க்ஷன், லிபிட் ப்ரொஃபைல், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நிறைய இருக்கும்போது we cannot use a syringe. ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வந்து ஃபாஸ்டிங் மட்டும் வரும், ஃபாஸ்டிங் போஸ்ட் ப்ராண்டல் வராங்கன்னா ஒரே ஒரு டெஸ்ட் தான், ஃபாஸ்டிங் வரும்போது ஒரே ஒரு டெஸ்ட். ஸோ தேட் அந்த டைமில் சிரிஞ்சில் எடுத்து யூஸ் பண்ணுறது வேறு. அதாவது சிரிஞ்சில் எடுத்துட்டு வேற ஒரு கண்டெய்னரில் ஊற்றுறீங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ டிரெக்ட்லி இன்டு த கண்டெய்னர். ஓகே, யூ கேன் யூஸ் இட் வித்வுட் ஓப்பனிங் த டியூப் ஆல்சோ. ஓகே, நீடில் மட்டும் இன்சர்ட் பண்ணி we can push off the blood from the syringe. அதில் புஷ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து வேக்யூம். வேக்யூம் இஸ் யூஸ் லைக் ஐ செட் இந்த டெஸ்ட் நிறைய டெஸ்ட் இருக்கும்போது வேக்யூம் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா திஸ் எண்ட் பிளாக் எண்ட் ஹேஸ் த நீடில். ஸோ நீடில் போட்டுருவோம் பேஷண்ட்டுக்கு, போட்டுட்டு this will be in place. So this இது இன்சர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு it has a rubber vacuum. ஓகே, ஸோ டைட்டாக இருக்கும். ஸோ இது இன்சர்ட் பண்ணி ஸ்பில்லேஜ் இருக்காது. there are lot of advantages. ஸோ ஸ்பில்லேஜ் இருக்காது and you can collect lot of samples. contamination இருக்காது. ஸோ நீங்கள் இதை மட்டும் மாற்றி போட்டு எடுத்துகிட்டே இருக்கீங்க. we don't have to remove this. வேற சிரிஞ்சில் வந்து இது ரிமூவ் பண்ணணும். சில இதில் எக்ஸாக்ட்லி கண்டாமினேஷன் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக ஸ்பில் ஆகலாம், பிளட் வெளியில் ஸ்பில் ஆகலாம், ஓவர்ஃப்ளோ ஆகலாம். ஸோ அதனால அதெல்லாம் வந்து அண்ட் இது கூட பண்ணும்போது கூட எக்ஸாக்டாக அந்த மார்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஃபார் தேட்
according to that appropriately the samples will be collected. So this is the vacuum type. ஸோ இப்போ இந்த பிளட் சாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இங்கேருந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் லேபுக்கு எப்படி மேம் சென்ட் பண்ணுவீங்க? ஸோ லேபுக்கு சென்ட் பண்ணுறது திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அ நியூமேட்டிக் சிஸ்டம். ஸோ எப்படி போகும்னா சாம்பிள் வந்து இந்த பர்டிகுலர் கண்டெய்னரில் போட்டுருவாங்க. ஸோ தட் தெர் இஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். இது வந்து ஸ்பில்லும் ஆகாது, இட் ஒன்ட் பிரேக் ஆர் நத்திங் வில் ஹேப்பன் டு தி சாம்பிள். ஸோ இன் அ சேஃப் மேனர் இது வந்து இந்த வழியாக ட்ராப் பண்ணுவாங்க. வேர் இட் டிரெக்ட்லி கோஸ் டு த லேப். லேபில் டிரெக்டாக வந்து இங்கேருந்து லேபில் ட்ராப் ஆகிடும். ஓகே, சாம்பிள்ஸ். ஸோ தட் சாம்பிள்ஸ் வந்து இங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகாமல் இட் கோஸ் டிரெக்ட்லி இன் டு த லேப். ஸோ இன்னுமே வந்துட்டு ரொம்ப சேஃபாக இந்த மாதிரி இருக்கும். எனக்கு இன்னொரு பெரிய டவுட் மேம், எல்லா சாம்பிள்ஸுமே காலங்காதால நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20-30 சாம்பிள்ஸ் ஏதாவது கவுண்ட் இருக்கா? இதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணோம். See, our mission is mainly into early reporting. ஓகே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக நாங்கள் சாம்பிள் இங்கேருந்து அனுப்புகிறோமோ, ஸோ ஆஸ் அண்ட் வென் இட் கம்ஸ் நாங்கள் லேபுக்கு அனுப்பிச்சிடுவோம். இந்த பர்டிகுலர் பாக்ஸில் அட் அ டைம் எத்தனை சாம்பிள்ஸ் போட்டு அனுப்பலாம்? இந்த பாக்ஸில் ஆமாம், மினிமம் ஆஃப் 5 to 10 போட்டு அனுப்பலாம். கிளாஸ் பாட்டில்ஸ் எதுவும் பிரேக் எல்லாம் ஆகாது. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ நியூமேட்டிக் சிஸ்டம். வேக்யூம் வழியாக இட் வில் சக் இன் டு த திஸ் பர்டிகுலர் டியூப் அண்ட் கோஸ் டு த லேப் and it gets dropped there. ஸோ இப்போ நம்ம வந்து சாம்பிள் வந்து லேபுக்கு கலெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ராசஸ்? ஸோ ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி நியூமேட்டிக் சிஸ்டமில் மேலே வரும் சாம்பிள் வந்ததுக்கப்புறமா இதுலேருந்து அன்லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளட் இந்த மாதிரி சாம்பிள்ஸ்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஏதாவது பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஏதாவது மெயின்டைன் பண்ணணுமா? எஸ், 5 degrees. 3 to 5 is the optimum. Since it is எல்லாமே இது air conditioned and pneumatic and it doesn't take more than a minute to come up. மேலே வந்து within a minute வந்துடுறதுனால that is not a problem. ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் எதுவுமே ஏர்கான் கிடையாது, பட் இருந்தாலும் இந்த டைம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது தேவையில்லை. எஸ், within 15 minutes டிரான்ஸ்போர்ட் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் இந்த இதில் வச்சதுக்கப்புறமா இங்கிருந்து எல்லா சாம்பிளுமே தேர் பி பார்கோட். இந்த மாதிரி பார்கோட் இருக்கும். ஸோ இந்த பார்கோடு ஸ்கேன் பண்ணிட்டு தான் டிபார்ட்மெண்ட்குள்ளே போகும், which goes into the lab. So this is இது வந்து ஜஸ்ட் ஆக்சிஷன் ஏரியா தான், which means ஒரு வேக்யூம் என்ட்ரி வர்றது எந்த டெஸ்ட்டுக்காக வருது, எந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போ இந்த பார்கோடு வந்து ஸ்கேன் பண்ணி சிஸ்டமில் பார்த்தாங்கன்னா பேஷண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஓகே. இன் நாட் even that, பேஷண்ட்டுக்கு ஏதாவது டிஆர்எஃப் விச் இஸ் சாம்பிள் டிரான்ஸ்போர்ட் ஃபார்ம் அதை கூட ஏதாவது அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ சாம்பிள் டிரான்ஸ்போர்ட் ஃபார்ம்னா என்ன மேம்? ஸோ பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஓகே. ஏஜ், பேஷண்ட் நேம், ஏஜ், இதே பார்கோட் அந்த இதுலேயும் இருக்கும். அண்ட் தென் என்ன பேஷண்ட்டுக்கு இப்போ டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா டயபெட்டிஸ்னு எழுதியிருக்கோம். டயக்னோசிஸ் பேசிக்லி. ஓகே. அதுவும் எழுதியிருக்கோம். இல்லை பேஷண்ட் ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா இட் வில் ஹெல்ப் ஃபார் அஸ். ஒரு பேஷண்ட் ரிப்போர்ட் கொடுக்கும்போது நம்ம பேஷண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பேஷண்ட் என்னென்ன மெடிசன்ஸ் போட்டிருக்காங்க அதுலேயும் எழுதிடுவாங்க. ஸோ அதுக்கு பிரகாரம் வி வில் ரிலீஸ் அ ரிப்போர்ட். ஓகே. ஸோ இங்கிருந்து இட் கோஸ் டு தி ஆக்சஷன் ஏரியா. சாம்பிள்ஸ் அங்கே ரிசீவ் ஆனதுக்கப்புறமா தே கீப் இட் தேர் and then bring it to the accession area. Okay. accession ஏரியால தான் நான் சொன்னேன் இல்லையா, பார்கோட் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பார்கோட் இங்கே வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ சிஸ்டமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும், பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆல்சோ வாட் ஆல் டெஸ்ட் தேர் டூயிங், ஜஸ்ட் லைக் ஹவ் இஸ் டூயிங். ஒரு சாம்பிளும் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு தே வில் என்டர், தே வில் see that we've received the sample. ஓகே. ஸோ தட் கீழே கலெக்ட் ஆகிற டைமும் இங்கே ரீச் ஆகிற டைம் எல்லாமே டாக்குமெண்ட் ஆகிடும், ரெக்கார்ட் ஆகிடும். எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த பர்டிகுலர் பிளட் சாம்பிள் வந்து இவங்களுக்கு தான்றது பார்கோட் வச்சு நீங்க இங்க கண்டுபிடிச்சிடுறீங்க. பட் அங்க டெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி அந்த இதுல அவங்க எதை வச்சு பண்ணுவாங்க? இங்க பண்ணாலே போதும், we don't have to do. அங்க வந்து ரிசீவிங் டைம் அங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இங்கிருந்து உள்ள எவ்வளவு நேரத்துல போறதுன்னு அங்க திருப்பி ஒரு ஸ்கேன் நடக்கும். அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் பாட்டில வச்சுதான் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்ன்றத இது பண்றீங்க. இந்த பாட்டில இருந்து எடுக்கிற பிளட் சாம்பிள் இந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் தானே அட் அ டைம் ஒரு பர்சன் தான் நீங்க ப்ராசஸ் பண்ணுவீங்க? ஐ மீன் ஒரு பாட்டில் தான் ப்ராசஸ் பண்ணுவீங்களா? இல்ல, மிஷின் இஸ் ஆட்டோமேட்டட். எல்லாமே இங்க ஆட்டோமேட்டட் சிஸ்டம் தான். ஸோ ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம்லயும் கண்டினியூஸ் லோடிங் தான் நடக்கும். ஓகே. எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ பிளட் சாம்பிள் நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம் இல்லையா, பிளட் சாம்பிள் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா பிளட்டையுமே டெஸ்ட் எடுத்து பண்றது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த சாம்பிள் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் ரிப்போர்ட் இவங்களுக்கு தான்றது எப்படி மேட்ச் பண்றீங்க?
barcode. That's why there's barcode. அந்த பர்టిక్యులர் டியூபை நீங்க லாஸ்ட் Every மினிட் tube, வரைக்கும் மெயின்டைன் அதே பேஷண்ட்டுக்கு ஒரு 5 சாம்பிள் இருந்தாலுமே எவ்ரி barcode is different for that patient. Number will be the same. ஏன்னா அந்த barcodeக்கு across இந்த டெஸ்ட் டியூபுக்கு இந்த டெஸ்ட்னு தெரியும். ஸோ இந்த டியூபை வந்து நீங்க எந்த வரைக்குமே அதே டியூப் தான் மெயின்டைன் பண்றீங்க கரெக்டா? அதை வச்சுதான் அவங்கன்றதை ஐடென்டிஃபை பண்றீங்க. ஏன்னா ஊத்துனதுக்கு அப்புறம் தெரியாது இல்லையா? ஸோ ஒன்ஸ் ஸ்கேனிங் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னீஷியன் வந்து என்னென்ன சாம்பிள் மட்டும் ஸ்கேன் பண்ணியிருக்காங்களோ across this barcode, they will transport it to centrifuge processக்கு போகலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் இங்கே வந்து ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பியும் இங்கே ஸ்கேன் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் அங்கேருந்து என்ன சாம்பிள்ஸ் இங்கே வந்துருக்கு. நான் சொன்ன மாதிரி நாட் ஆல் வேக்யூட்டேனர்ஸ் நீட் டு அண்டர்கோ சென்ட்ரிஃபியூஜ் ப்ராசஸ். சென்ட்ரிஃபியூஜ் ப்ராசஸ்ன்றது வந்து பயோகெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான். ஸோ பயோகெமிஸ்ட்ரினா ஸோ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிபிட் ப்ரொஃபைல், அந்த மாதிரி சீராலஜி, அந்த மாதிரி எது இருந்தாலுமே அது அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இதெல்லாம் போகும். சுகர் அதெல்லாம் வந்து ஸோ அந்த டெஸ்ட் வந்து இவங்க திருப்பி ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா சென்ட்ரிஃபியூஜுக்கு போடுவாங்க. சென்ட்ரிஃபியூஜ்ன்றது என்ன மேம்? சென்ட்ரிஃபியூஜ் என்னன்னா இட் வில் ஸ்பின். ஓகே. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஆர்பிஎம் ஸ்பின் ஆகும். இட் வில் செப்பரேட் த ஒயிட் பார்ட் ஆஃப் த பிளட் அண்ட் த ரெட் பார்ட் ஆஃப் த பிளட். ஓகே. வேர் பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை they will only take the plasma or the white part of the blood மட்டும் தான் எடுப்பாங்க. plasma the serum for the testing. ஸோ இதில் ரெண்டு தான் ஆஃப் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து அங்க சென்ட்ரிஃபியூஜ் பண்ணதை வந்து இங்க லோட் பண்ண போறீங்களா? இது ஆக்சுவலா என்ன மாதிரி மிஷின் மேம்? இது ஆட்டோமேட்டட் மிஷின், சாம்பிள் ட்ராக் சொல்லுவாங்க. ஸோ இங்கே சாம்பிள் லோட் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிற மிஷின்ஸ் பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மிஷின் ஒரு பார்கோட் ஸ்கேனர் இருக்கும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா அந்தந்த சாம்பிள் அந்தந்த மிஷினில் போய் உட்காரும். ஓகே. இட் வில் கோ அண்ட் இதில் ஒரு மாடியூல் இல்லையா, அந்த மாடியூலில் போய் இட் வில் கோ அண்ட் செட்டில் இட் செல்ஃப். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டயபெட்டிக் டெஸ்ட் எடுக்கணும்னா அதுவே அது எப்படி டெஸ்ட் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் மிஷினில் போய் இந்த மிஷின் மூலியமாக போய். ஆமாம். ஸோ தே ஹாவ் லோட் ஆஃப் ஸ்மால் கார்ஸ். ஓகே. ஸோ ஈச் ஹேஸ் இப்போ ஒரு இது வந்து இட் வில் கேரி ஒன் டியூப். ஓகே. அந்த ஒரு டியூப் இந்த திஸ் இஸ் கால்ட் அ கார், ஸ்மால் கார். ஸோ வெரி ஃபேசினேட்டிங். ஸோ அது அதுவே டர்ன்லாம் எடுத்து போகுது. எக்ஸாக்ட்லி. எடுத்து போயிட்டு ஸோ அங்கங்கே மிஷினில் போய் இட் வில் கோ அண்ட் சிட். ஸோ எல்லா வேக்யூட்டேனர்ஸும் இது மாதிரி லோட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாம்பிளை எடுத்துட்டு பார்கோட் ஸ்கேன் பண்ணிருச்சு. and then it will fix itself into the ஓகே. அந்த பர்టిక్యులர் பிக் பண்றதுலயே ஒரு பார்கோட் ஸ்கேனர் இருக்கு. ஓகே. அந்த ப்ளூ கலர் இது இருக்கு இல்லையா, அதுதான் பார்கோட் ஸ்கேனர். ஸோ ஒரு வேக்யூட்டேனர் எடுத்து ஒரு இடத்துல போய் உட்காருது. நெக்ஸ்ட் வந்து ஸோ இங்கே போயிடும். இங்கே போனதுக்கு அப்புறமா அந்த கேப் இருக்கு இல்லையா, எல்லோ கலர் கேப், அந்த கேப் வந்து இந்த மாடியூல்ல வந்து கேப் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே. So if you see here, கேப் ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய சாம்பிள்ஸ் வந்து வரும். அப்படி ஆகும்போது ஸ்டக் ஆகாமல் ஒரு மிஷின்லேயும் ரன் ஆகணும்னா ஒரு வாட்டி ப்ரோப் இருக்கு இல்லையா, ஸோ சாம்பிள் வந்து ஒரு ப்ரோப் வழியாக தான் சாம்பிள் எடுப்பாங்க. ஓகே. மிஷின் வில் டேக் சக் பிளட் ஆர் த சீரம். ஸோ அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எவ்ரி டைம் இட் ஹேஸ் டு பியர்ஸ் த வேக்யூம் இது இல்லையா, ரப்பர், அது ஆகாமல் இருக்கிறதுக்கு இட் ரன்ஸ் லைக் திஸ். ஆக்சுவலா இந்த டைம்ல அந்த கேப் ரிமூவ் பண்றதுனால எந்த விதமான கண்டாமினேஷனும் ஆகல. இட்ஸ் ஆல் க்ளோஸ் சிஸ்டம். அக்ராஸ் திஸ் ஒன் இப்போ இந்த பேஷண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் வரும். ரொம்ப ஹையாக இருக்குன்னா ரீரன் பண்ணுவாங்க. இல்லை பேஷண்ட் தைராய்டு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஹைப்போதைராய்டிசம் தான், தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தென் தே won't ரீரன். ஓகே. வேலிடேட்னு ஒரு டெக்னீஷியன் லெவலில் தே வில் வேலிடேட். நெக்ஸ்ட் டாக்டர் கிட்ட போகும். டாக்டர் கிட்ட போகும்போது there will be 2 levels of verifications. One,
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, when the doctor verifies, she may have certain doubts. இந்த பேஷண்ட் வந்து they are taking, I told you know that ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன்லயும் ஒரு லெவல் ஆஃப் மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா. அந்த மெடிசினுக்கு அக்ராஸ் இது வருமா, வர சான்ஸ் இருக்கா அப்படின்றது பார்ப்பாங்க. இன்கேஸ் எஸ் சான்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களே வேலிடேட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிடும். இல்லை அப்படின்னா தே வில் புஷ் பேக் த ரிசல்ட், விச் மீன்ஸ் டெக்னீஷியனுக்கு இங்கே அலர்ட் வந்துடும், இந்த பேஷண்ட்டுக்கு சாம்பிள் வந்து ரீரன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. டெக்னீஷியன் பார்த்த உடனே திருப்பியும் சாம்பிள் வந்து ரீரன் பண்ணுவாங்க. திருப்பியும் சேம் ப்ராசஸ் தான் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா அதே வேல்யூ தான் வருதுன்னா ஓகே ஃபைன், இந்த ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி டாக்டர் வில் ரிலீஸ் இட். இல்லை வேற வேல்யூ வந்துருக்கு அப்படின்னா தென் தே வில் டிஸ்கஸ் இட் வித் த பேஷண்ட், ரிப்பீட் சாம்பிள் அந்த மாதிரி, தட் இஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஆகிறது எவ்ரி டெஸ்ட் டிஃபர்ஸ். ஒன்று 20 மினிட்ஸில் ஆகலாம், ஒன்று 30 மினிட்ஸ் ரெடி ஆகலாம், ஒன்று 40 மினிட்ஸில் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஐ டோல் யூ தட் பஃபர், ஐ மீன் லைக் சாம்பிள் வருது, இது வந்து பஃபர் ஸ்டாண்ட். இப்போ நம்ம அங்கே அமிச்ச சாம்பிள்ஸ் வந்து இங்கே பஃபர் ஏரியாவில் நின்றுட்டுருக்கு. Because all the machines are busy running the samples, because here Newburgh has a lot of load இருக்கிற ஏரியாவில் என்ன ஆகும்னா this helps பஃபர்ல வச்சிருக்கு. Exactly. So that once this gets over, முன்னாடி நிறைய சாம்பிள்ஸ் அமைச்சிருப்போம் இல்லையா, அந்த சாம்பிள் டெஸ்டிங் எல்லாம் அமைச்சதுக்கு அப்புறமா தான் இது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, so once this moves, your report is ready. One level verification is done by the validation is done by the technicians. All the technicians are not less than MSc or BSc. So அவங்க வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா goes to the doctor. எங்களுக்கு something, there's a laboratory software, அதில் வந்து எங்களுக்கு வேலிடேட் பண்ணிட்டாங்க அப்படின்றது எங்களுக்கு வந்துடும் இந்த பேஷண்ட்டுக்கு இதுன்னு. ஸோ we approve அப்படின்னு, ஓகே எங்களுக்கு எல்லாமே ஓகேயா இருக்குன்னா we approve it. ஆல்சோ அதே பேஷண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேட்டிருப்பாங்க, யூரினும் கொடுத்துருப்பாங்க. சுகர் கண்ட்ரோலே இல்லை அப்படின்னா யூரினில் சுகர் தெரியும், விச் மீன்ஸ் ஹையாக இருக்குன்னு. ஸோ நான் பீங் அ பெத்தாலஜிஸ்ட், ஐ கேன் ஆக்சுவலி கோரிலேட் வித் த பயோகெமிஸ்ட்ரி. பிளட்லேயும் சுகர் நான் கோரிலேட் பண்ணிப்பேன், யூரின்லேயும் சுகர் கோரிலேட் பண்ணிப்பேன். ஸோ கிளினிஷியனுக்கு என்ன மேக்ஸிமம் என்ன நம்ம சொல்ல, வாட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அவர்ஸ் வி ஹேவ் டு கிவ் இஸ் that the patient is a diabetic but controlled இல்லை அப்படின்றது இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ we have to correlate every department and give in case blood மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, blood ரொம்ப ஹையா இருக்குன்னா we suggest them to give a urine sample. அந்த மாதிரி it's always a suggestion. நீங்க இதை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பெட்டர், உங்களுக்கு அதுலயும் இருக்கா வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோகுளோபின் ரொம்ப லோவா இருக்குன்னா, ஹீமோகுளோபின் லோவா இருக்கிறது வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் தெரியும். அது வந்து அந்த பர்பிள் கலர் டியூப் சொன்னேன் இல்லையா, அது இப்போ அதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு அயன் பார்க்கணும், எவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குன்னு. அயன் கண்டென்ட் வந்து பயோகெமிஸ்ட்ரி. ஸோ வி வில் சஜஸ்ட் ஹீமோகுளோபின் ரொம்ப லோவாக இருக்குது, அயன் டெஃபிஷியன்சி இருக்குது பேஷண்ட்டுக்கு, ஸோ அயன் டெஸ்ட் கொடுங்க, கோரிலேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். பட் டெஃபினட்டா எனக்கு அந்த ஆர்வம் தோன்றுது. இந்த ஒவ்வொரு மிஷின்குள்ளேயும் அப்படி மைக்ரோஸ்கோப்பிக்கா அந்த பிளட்டும் அந்த பிளாஸ்மாவையும் பார்த்து லிபிட் கவுண்டோ இல்லை அந்த இது பிளாஸ்மா தான், பிளாஸ்மா பிக்கப் பண்ணிட்டு ஐ டோல் யூனோ ரியேஜென்ட் மிக்ஸ் ஆகி தான் ஒரு சொல்லும். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கும் ஒரு ரியேஜென்ட் இருக்கும். ஓகே, இப்போ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல ஒரு 6-7 பேராமீட்டர் இருக்கும். ஓகே, அதெல்லாம் இதுவே மிக்ஸ் பண்ணிக்கும் மெஷின்குள்ளேயே. எக்ஸாக்ட்லி. அப்போ அது வேஸ்ட் எல்லாம் எங்க போகும்? இப்போ இந்த பிளட் சாம்பிள்ஸ் நீங்க கலெக்ட் பண்றீங்க, அதோட கேப் அங்க ரிமூவ் பண்ணீங்க. எவ்ரி மெஷின் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேஸ்ட் மெக்கானிசம். ஸோ ஒரு சாம்பிள் எடுக்கும் போதுமே எக்ஸ்கிரீட்டா தானே, நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ, ஜஸ்ட் லைக் ஆர் பாடி, மிஷின்ஸ் ஆர் ஆல்சோ லைக் அஸ். ஸோ நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அது எக்ஸ்கிரீட்டா, அதே மாதிரி தான் எவ்வளோ சாம்பிள் எடுக்குதோ மிஷின் ஹேஸ் இட்ஸ் கேப்பபிலிட்டி டு எக்ஸ்கிரீட் ஆல்சோ, வேர் தெர் இஸ் அ செப்பரேட் there is a compartment, அதுக்குள்ளேயே மிஷின்குள்ளேயே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் வேர் இட் எக்ஸ்கிரீட்ஸ், விச் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிக்கலாம், ஒரு சாம்பிளில் டிப் பண்ணி எடுக்குது, திருப்பி அதே இன்னொரு சாம்பிளில் டிப் பண்ணி எடுக்குமா, அது இன்னொரு பேஷண்ட், அப்போ அது கண்டாமினேஷன் ஆகாது. ஆமாம், எவ்ரி டைம் த பேஷண்ட் ஒரு வேக்யூடேனருக்குள்ளே அந்த நீடில் போகும்போது அந்த சக்ஷன் ப்ரோப்னு சொல்லுவோம், எவ்ரி டைம் இட் கோஸ், இட் கிளென்சஸ் இட் செல்ஃப் அண்ட் தென் கோஸ் டு த நெக்ஸ்ட் வேக்யூடேனர். ஸோ அதில் பிரச்சனை இருக்காது, there is no contamination there. பட் இந்த கிளாஸ் பாட்டில்ஸ், இந்த வேக்யூடேனர்ஸ், அதோட கப்பு, அதுல இருக்க அந்த பிளட்டோட அந்த எவ்ரிதிங் ஒன்ஸ் நாங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா
For biochemistry, we have some amount of time where we can store the samples. Sample storage area nu onnu irukum. We don't immediately discard panna maatom. 24 hours ஒரு டிபார்ட்மெண்ட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா டிஸ்கார்ட் பண்ணுவோம். ஒரு டிபார்ட்மெண்ட் 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா டிஸ்கார்ட் பண்ணுவோம். பிகாஸ் பேஷண்ட் மே கால் ஆர் த கிளினிஷியன் யார் டாக்டர் இருக்காங்களோ தே மே கால் ஃபார் டவுட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது ரிப்பீட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் கீப் த சாம்பிள் அவுட் வித் அஸ் ஃபார் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ சாம்பிள் ஸ்டோரேஜ் ஏரியான்னு இருக்குது விச் ஐல் பி ஷோயிங் இட் யூ. ஒன்ஸ் அந்த 48 ஹவர்ஸ் ஆர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வி டிஸ்கார்ட் இட். அது எப்படி டிஸ்கார்ட் பண்ணுவோம்? That there is one company where they come and pick it up and go. All the packet containers are put into that particular color. Have you seen these color bins? ஆமா. Color coded dustbin covers. So red வந்து we use it for infected plastics. Okay. Yellow we use for cotton. Bloodல cotton அதெல்லாம் இருக்கு. So non infected plastics வந்து yellow colorல யூஸ் பண்ணுவோம். Green வந்து general waste. So blue வந்து sharps. அந்த மாதிரி we have color coded dustbin covers where we take the thing and we discard. So that it is a separate process which goes together. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.